அடுத்தபடியாக திரு முருகநாயனார், நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இவர்களெல்லாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய நல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு எழுந்தருளுகிறார்கள். இந்த தலத்திலேதான் திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோயிலை நோக்கி திருமண கோலத்துடன் எழுந்தருளிய பொழுது இறைவனை நோக்கி ஒரு பதியத்தை பாடி அதன் பிறகு அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை அடியார்களையும் ஒரு ஜோதி வடிவாக தோன்றச் செய்து இறைவன் முக்தி பெயர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி முதல் அந்த தலத்திற்கு சென்று திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்து அதன் பிறகு முக்தி பதிகத்தை விண்ணப்பம் செய்யும். அந்த கல்லு பெருமணம் வேண்டா கடுமணம் கல்லு பெருமணம் பாட்டே மெய்யாய்த்தில சொல்லு பெருமணம் கூடலரே தொண்டரே நல்லூர் பெருமணம் நல்லூர் பெருமணம் மேயனம் வானே நல்லூர் பெருமணம் மேய நம்பானே.